அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் ராகவேந்திரா மேடம். ஐம் பேசிக்லி காஸ்ட் அக்கௌண்டன்ட். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா கஷ்டமான குடும்பத்தில் வந்தோம். நல்லா படித்து பெரிய ஆளாக இருந்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். எப்போ ஆச்சு கல்யாணம்? 2003 மேடம். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நான் இங்கே சிஏ படிக்கிறதுக்காக வந்தேன் மேடம். சென்னையில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிக்கிறதுக்காக வந்தேன். அப்போது நான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் அவங்களுக்கு கூட. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஆக்சுவலி +2 படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி மீட் பண்ணீங்க? நைபர்ஸ் மேடம். அந்த விதமாக நான் எனக்கு பழகி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒத்துக்கிட்டாங்களா ரெண்டு ஃபேமிலி? ரெண்டு ஃபேமிலி எங்கள் சைடில் ஆக்சுவலி ஒத்துக்கல மேடம். எங்கள் அம்மாவுக்கு தெரியும் மேடம். அம்மாவுக்கு கோ ஹெட் சொன்னாங்க, யூ டேக், நீங்கள் நல்லா முடிவாக எடுப்பீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன். கல்யாணம் பண்ணி வச்சாங்களா நீங்க வெளியே போய் பண்ணீங்களா? நாங்களே இங்கே அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொண்ணு சைடு அவங்களுக்கு ஓகே இருந்ததா? ஓகே இருந்தது மேடம். 2003 கல்யாணம் ஆயிடுச்சு. 2005 பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். இது இங்கே சென்னைக்கு வந்துட்டான். அப்போது நான் பெங்களூரில் இருந்தேன் மேடம். பெங்களூர் இருந்தால் அப்பா குடிகாரனாக இருக்கிறதுனால ஏதோ கடன் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் ஷாப் காரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என்னது என்னது என்னது? ஒயின் ஷாப் காரி. ஆக்சுவலி இட்ஸ் ஓனர் ஆஃப் ஒயின் ஷாப். அது எப்படிங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்றீங்க, சிஏ முடிச்சிங்களா? முடிக்கல மேடம். சரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட் சொல்றீங்க. இவ்வளோ விவரம் இருக்கு, கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க. அது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? வைஃப் பிரெக்னெண்டா டெலிவரிக்கு அனுப்பிச்சிட்டு? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா சென்டிமீட்டர் பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்புறமும் இன்டர் கேஸ்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேற கேஸ்ட்ல பண்ணா நீ சத்தாலு பணம் எடுத்து போட மாட்டாங்க. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆகி அவங்க பிரசவத்துக்கு போயாச்சு, 2 வருஷம் கழிச்சா இதெல்லாம் சொல்லுவாங்க? இல்ல, அது ஆக்சுவலி அப்பாக்கு தெரியாது மேடம். அப்பாக்கு ஆக்சுவலி அத சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது? அம்மாக்கு தெரியும் மேடம். அம்மாக்கு தெரியும். அப்பாக்கு தெரியாது? அப்பாக்கு தெரியுதுன்னா கண்டுக்க மாட்டார். அவர் ஆக்சுவலி அவர் லைஃப் தான். அவர் ஆக்சுவலி எப்பவும் வீட்டை திங்க் பண்ணதே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்க அவரோட நிர்பந்தத்துக்கு வழங்கி பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க? அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க. நீங்க உண்மையை பேசினாதாங்க பேச முடியும். ஏன் கல்யாணம் பண்ணீங்க மறுபடியும்? மேடம், போய் ஒயின் ஷாப் ஓனர் யார் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த பொண்ணு ஒயின் ஷாப் ஓனரா? ஆமா. வசதி வாய்ப்பு எப்படியும் அந்த மனைவிக்கு ரெண்டாவது அந்த கல்யாணம் பண்ணீங்கல்ல அந்த பொண்ணுக்கு? அவங்களுக்கு நல்ல ஒரு 3 ஒயின் ஷாப்பு, ஒரு 100 ஏக்கர் பேடி ஃபீல்ட்ஸ். அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், சான்ஸ் இல்ல. அவங்க ஆக்சுவலி எந்த விதமான ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்கல. இன்னும் இன்ஃபேக்ட் என்ன இப்பவும் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்து நான் அனுப்பிச்சீங்களே அந்த பொண்ணை? இல்ல மேடம், நான் இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலி அவங்க சைடு தான் இருக்கேன் நான் ஆக்சுவலி. சரி சொல்லுங்க, நான் கேட்குறேன். வேற வழி சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சோ. ஆக்சுவலி நான் அவங்க சொல்லிட்டேன். நான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே கல்யாணமாக இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது சொல்லிட்டு சொன்னால் அவங்க இருந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நோ ஆக்சுவலி நீ மாட்டிக்கிட்டே, யூ கேனாட் எஸ்கேப் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? அவங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனா, நீ தப்பிச்சு போக முடியாதோ சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு பேரு மஞ்சுளா. அப்போ ஆக்சுவலி நான் ஷர்மிளா கூட தான் இருக்கேன் மேடம். அப்புறமா ஷர்மிளா கூப்பிட்டு வந்து ஷர்மிளாக்கு தெரியுமா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணது? நான் சொன்னேன் மேடம். நான் சொன்னேன் உன் கூட தான் இருக்கேன் சொல்லிட்டு சொன்னேன். அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணது தெரியுமா? நான் சொன்னேன் மேடம். சொன்னேன். எப்போ? நான் சென்னைக்கு பார்க்க வந்தப்போ சொல்லிட்டேன். அப்புறம் பார்க்க வந்தப்போ சொல்லிட்டேன்னா அப்புறமா பெங்களூரில் போயிட்டு நான் ஒரே வீட்டில் 2007 ஒரே வீட்டில் இருக்கேன். ஒரே வீட்டில் 2015 வரை அதே வீட்டில் இருக்கும். யாரு? ஷர்மிளா. நான் ஷர்மிளாங்கிறது முதல் மனைவி? ஆமாம். ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? அவங்க ஆக்சுவலி அவர் ஒன்று இது ஃபஸ்ட்டு நான் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஆக்சுவலி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட நீங்கள் தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். தாலி கட்டினீங்கல்ல?
ஆமாம் நீங்க தானே தாலி கட்டினீங்க, உங்க அப்பா கட்டல? மேடம் நான் எனக்கு இல்ல பிளாக் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்ல இல்ல இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்புறம் மேடம். ஆக்சுவலி அந்த ஏதோ மாதிரி மறைக்கிறீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. கல்யாணம்க்கு அப்புறம் கூட நான் எஸ்கேப் ஆகிறது ட்ரை பண்ணேன் நான். ஆக்சுவலி கல்யாணம் எங்க மண்டபத்துல நடந்தது? மண்டபத்தில் நடந்தது மேடம். மண்டபத்துல நடந்து என்ன பண்ணீங்க? அங்க இருந்து எங்க போனீங்க? பொண்ணு வீட்டுக்கு போனீங்களா? பொண்ணு வீட்டுக்கு போனோம், அப்புறம் திருப்பி வந்துட்டேன் மேடம். அவங்க கூட அவங்க ஆக்சுவலி கல்யாண போட்டோல எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க சிரிச்சுட்டு. இல்லை மேடம். கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனீங்களா? பொண்ணு வீட்டுக்கு எப்போ கல்யாணம் அந்த வீட்டுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை மேடம், கட் மேடம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? போனோம் மேடம். எவ்வளவு நாள் இருந்தீங்க? 1 day or 2 days அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி எங்க வில்லேஜ் வந்தோம். வில்லேஜ் அப்போ உங்க மனைவிட்ட சொன்னீங்களா உங்களுக்கு முதல்லயே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? சொல்லியிருக்கேன் மேடம். எப்போ? உடனே சொல்லியிருக்கேன், அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் மேடம். நான் சொன்ன அந்த ரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ மாட்டிக்கிட்டே, நீ cannot escape சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் தான் இருந்தேன் மேடம். 2000 ஆக்சுவலி நாங்கள் வீடு வாங்குறதுக்காக நாங்கள் எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த வீட்டில் தான் 2009 நான் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ இருக்குது பணம் அவ்வளோ கொடுங்க, நான் வீடு விற்கிறேன் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஷர்மிலாக்கு சொல்லிவிட்டு ஷர்மிலா கையிலேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். டோட்டல் நான் கொடுத்தது பீஸ் ஆஃப் அமௌண்ட் ஆக்சுவலி எல்லாம் சேர்த்து 24 lakhs அமௌண்ட் கொடுத்துருக்கேன் நான். அவங்க ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2 மேரேஜ் இருக்குது சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களிருந்தா எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிவிட்டு. நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டன்ட் தானே? ஆமாம் மேடம். காசு கொடுக்கும்போது எப்படி கொடுத்தீங்க? என்ன கேரண்டியில் கொடுத்தீங்க? ப்ராம்சர் நோட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேடம். நாங்கள் கொடுக்கும்போது ப்ராம்சர் நோட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறமும் ஒரு பாண்ட் பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. பாண்ட் பேப்பர் 200 rupees பாண்ட் பேப்பரில் ஆக்சுவலி டைப் பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கிளியர் மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் த டாக்குமெண்ட் டைட்டில் வந்து ஃபைனான்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இருக்கு மேடம். ஃபைனான்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இருக்கு, பட் இட்ஸ் நாட் கடன் மாதிரி இருக்குது மேடம். இப்போ எந்த வைஃப் கூட இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் எனக்கு வேணாம், நீ 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 என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இருக்க மாட்டேன் கூட சொல்லிட்டு. அப்போ 2 கல்யாணம் ஆச்சு, 2 பேரும் உங்கள் கூட இல்லை? இல்லை மேடம். ஏன், எதுக்கு ஷர்மிளா அப்படி ஒரு முடிவு எடுத்தா? ஷர்மிளாக்கு எனக்கு மேலே சந்தேகம், நீயா அவங்களுக்கு எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கே உள்ளுக்குள்ள எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ ஹவுஸ் ஓனர் தான் உங்கள் செகண்ட் ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ணாங்களா? ஆமாம். ஸோ உங்களுக்கு 24 லட்சம் ரூபா நஷ்டம் ஆகிறதுக்கு உங்கள் 2வது ஒய்ஃப் காரணம் சொல்கிறீங்க? ஆமாம். ப்ரெசென்ட்லி ஐ எம் ஃபேஸிங் 18 கேசஸ் போயிட்டுருக்கு மேடம். 18 கேசஸ்? ஆமாம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க மேடம். யாருக்கிட்ட? ஷர்மிளா கிட்ட. ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்க? ஒரு ஆம்பளை ஒரு மஞ்சுளா கூட? மஞ்சுளா கூட எனக்கு இல்லை இஷ்யூ மேடம். அவன் ஆக்சுவலி அது நான் சொல்ல முடியாது. எனக்கு இதுவும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அவருக்கு 2 பசங்கள் இருக்காங்க. எனக்கு அவங்கக்கிட்ட இருந்தால் எந்த மாதிரி ஒருவனா ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அது இல்லாமல் ஒரு ஃபைனான்ஷியர் அண்ட் பாரோவர் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது மேடம். அப்போ நீங்கள் பாரோ பண்ணியிருக்கீங்க அவங்க கிட்ட இருந்து? பாரோ பண்ணிருக்கேன்னா எஸ் பண்ணிருக்கேன். எதுக்காகன்னா எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கீங்க? ஐ திங்க் 50,000-60,000 அவ்வளோதான். வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேன். இந்த 2 பொண்டாட்டி கதை இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா அதுக்குள்ள? என்ன செகண்ட் ஒய்ஃப் வந்து என்னை மர்டர் பண்ண பார்க்குறாங்க ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு புருஷன் ஓடி போயிட்டா இன்னொருத்தர்கிட்ட. ஆக்சுவலி நீங்கள் 2 பெண்களை ஏமாத்திருக்கீங்க, 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் 2 பேரை ஏமாத்திருக்கீங்க, 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. அப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி 5 வயசு குழந்தை மாதிரி வந்து உட்காந்து பேசுறீங்க. மேடம் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்தில். நான் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் லைஃப்பை மேனேஜ் பண்ணலங்க. அது அப்பா தான் பார்க்கல, அப்பா பொறுப்பா நடந்துக்கல சொல்றீங்க. உங்களுக்கு எங்க போச்சு? படிச்சவங்க நீங்க. மற்ற பிரதர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லபடியா இருக்காங்க மேடம், நல்லபடியா இருக்காங்க. இப்போ யாரு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? யாருமே இல்லை மேடம், யாருமே. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அவங்களது எல்லாமே சரியில்லை. ஆக்சுவலி அந்த லேடி வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன போலீஸ் பிடிச்சி கொடுக்கறதுக்காக என் பாட்டியை மர்டர் பண்ணிருக்காங்க. என் பாட்டி சத்து போனேன் ஓவரவா சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் தம்பிக்கு, சின்ன தம்பிக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பைக் ஆக்சிடென்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க ஆக்சுவலி ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலில் திங்க் பண்ணுறாங்க. இப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா
நான் வக்கீலுக்கு அந்த சைடு சிறுகுப்பா த பிளேஸ் வேர் த கேஸ் கோயிங் ஆன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க பாட்டி அவங்க மர்டர் பண்ணாங்க. ஆமா, ஆமா. எப்படி மர்டர் பண்ணாங்க? ஆக்சுவலி 90+ இயர்ஸ் மேடம். கால் ஒடிச்சிட்டாங்க வந்து. வித்தின் 1 வீக் ஒரு 10 டேஸில் அவங்க இறந்துட்டாங்க. அவர் சொல்றது நிறைய விஷயம் நம்புற மாதிரி இல்லை. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இல்லை மேடம், எங்களுக்கு 2003 மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். லவ்கம் அரேஞ்ச். அவங்க வீட்டில் எல்லாம் சேர்ந்து தான் மேரேஜ் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு 2014 நான் பெங்களூர் இந்த வீட்டுக்கு எங்கள் இல்ல வீட்டில் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொல்றீங்க. அவங்க அப்பாவும் இருந்தாரா? அவங்க அப்பா இல்லை மேம், அவங்க அம்மா, காசு அவங்க ப்ராப்ளம் தம்பி. இருந்ததா? ஆமாம், அவங்க எங்களுக்கு வேற ரீசன் சொன்னாங்க. அவர் வரல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அவருக்கு பிடிக்காம தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் 2014 எனக்கு வந்து லெட்டர் வந்துச்சு ஒன்று, இது கோர்ட் இந்த நோட்டீஸ் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியும் இவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிருக்காரு. 14லயே இது நடந்து போச்சு. 2014 எங்களுக்கு 2003 மேரேஜ் ஆச்சு. ஓ 11 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ அந்த லேடி என்ன பண்ணிருக்கு, என்ன செகண்ட் ஒய்ஃபாக காமிச்சு, அப்புறம் இவர் அந்த லேடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு கேசஸ் எல்லாமே, ஃபுல் அண்ட் ஃபுல் கேசஸ் அப்படி போட்டிருக்கு. இந்த கேப்பில் நான் வந்து இதுக்கு முன்னாடி, இந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி நான் எப்பயும் வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் பெங்களூர் இருந்தால். நான் இவர் மட்டும் ஆஃபீஸ் போகிறாரு சொல்லிட்டு அங்கே இருந்தார். அந்த டைமில் அந்த லேடி வந்து 2 days என் வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கு பெங்களூரில். இவரோட ஸ்டே பண்ணிருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியல, சரௌண்டிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, ஷர்மி உன் வீட்டுக்கார ஒரு லேடி வந்திருக்கா, யாருன்னு கொஞ்சம் விசாரி உங்க வீட்டுக்கார. இது எந்த வருஷத்துல? 2014 ஸ்டார்டிங் மேம். 11 வருஷம் கழிச்சு. 11 வருஷம் கழிச்சு. அப்போ அவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த லேடி 2005 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்போ ஆச்சு? 2005 மேடம். அப்போ 8 வருஷம் உங்களுக்கு 9 வருஷம் உங்களுக்கு தெரியாது. மேம் எனக்கு தெரியாது எந்த அப்ப விஷயம். இவர் தானே ஏமாத்திருக்காரு. 9 வருஷம் உங்களுக்கு தெரியாது. மேம் எனக்கு தெரியாது எந்த அப்ப விஷயம். இவர் தானே ஏமாத்திருக்காரு. ஆமா, இவர் ஏமாத்திருக்காரு இல்ல சொல்ல மேம். நானு இவர் என்ன பண்ணுவாரு, அப்பப்போ வெளியூர் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போவாரு. வாரத்துல 1 நாள், வாரத்துல 2 நாள் அப்படி போவாரு. பட் ஆனா ஆஃபீஸ்ல இருந்து கரெக்டா ஃபோன் பண்ணிடுவாரு, நான் இங்க இருக்கேன்னு கரெக்டா ஃபோன் பண்ணி. நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? ஹாப்பியா இருந்தீங்களா? எந்த வித பிரச்சனையும் இல்ல மேம். இந்த லேடி என்ட்ரானப்ப தான் எங்களுக்கு பிரச்சனை. எப்ப சொன்னாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? நான் இந்த 2014 எனக்கு அந்த லேடி வந்ததுன்றப்ப எனக்கு பெரிய ஷாக். ஆக்சுவலி நான் வீட்டில் இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் எல்லாம் டேரெக்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னார். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு சொன்னீங்கல்ல? சொல்லியிருக்கேன் மேடம். பட் ஆக்சுவலி அவங்க அந்த அளவுக்கு கண்டுக்கல. அது ஜோக் பண்ணுறான்னு நினச்சிட்டு அவ்வளோ. அது எப்படி மேம்? அது எப்படிங்க? அப்புறம் அந்த லேடி என்ன பண்ணிருக்கு, வந்து 2 நாள் எங்கள் வீட்டில் தங்கி ஸ்டே பண்ணிருக்கு. அந்த லேடி ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், மேரேஜ் ஆல்பம்ஸு, பசங்களோட பர்த்டே ஆல்பம்ஸு, இன்னும் குழந்தையோட ஈவன் ஆதார் கார்டு, ஸ்கூல் ஐடிஸ் இருக்கும் இல்லையா, ஈவன் அது கூட ஒரு பெரிய மூட்டை பார்சல் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போயிருக்கு. இவரோட இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போடுவேன், என்ன உள்ளே போட்டுவிடும் சொல்லி மிரட்டினாங்க. 2 பேரும். இவர் எல்லா இடத்தையும் தான் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணது மிரட்டி கல்யாணம். எப்படி எதுக்கு கல்யாணம் பண்ணாராம் கேட்டிங்களா? அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு, அதனால தான் நான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் கேட்குறேன் சார், இன்னும் நீ அவரை நம்புறியா? 100% நம்பிக்கை இல்லை மேம் எனக்கு. இருந்தாலும் என் பசங்க 2 குழந்தையாயிடுச்சு. எனக்கு 11 வயசு பொண்ணு இருக்கு மேம். அந்த பொண்ணுக்காகவாவது நான் அவர் கூட வாழ்ந்து தானே ஆகணும். என்னை விடாமல் இல்லை, அவ்வளோ தூரம் துரத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த லேடி எல்லா விதத்திலும் டார்ச்சர் பண்ணது, எல்லா விதத்திலும். நாட் ஈவன் பின்னாடி ஆள் ஃபாலோ பண்றதுல இருந்து எல்லாம் என்னென்ன பண்ண முடியும். என்னென்ன பண்றாங்கம்மா? பின்னாடி ஆள் ஃபாலோ பண்றாங்க, என்ன ஆட்டம் பசங்களாட்டம் மொபைல் டாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் டாப்பிங் பண்ணி நாங்கள் என்னென்ன எங்களோட மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. எங்களோட லாயர் மேம், எங்களோட லாயர் கிட்ட நைட் 8 10 o'clock பேசுது மேம் அந்த லேடி. இப்போ உங்கள்கிட்ட எப்போவாது பேசியிருக்காங்களா? நிறைய வாட்டி பேசியிருக்கு மேம். என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன சொல்லும், எனக்கு நிறைய வாட்டி பேசியிருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லிச்சு. நானும் சொல்லியிருக்கேன், இல்லைம்மா எனக்கு 2003 கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீ கல்யாணம் பண்ணுன்ற ஸ்டேஜில் நான் 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன் அப்படி இவ்வளோலாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அது என் வீட்டுக்கு அது வந்து எடுத்துகிட்டு போச்சுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கிட்ட நம்ம என்ன பேச முடியும், நீ எதுக்குமே என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டால் இல்லை எனக்கு ஒரு சேஃப்டி வேணுமல்ல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, இப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், என்னதான் பண்ணணும்னா செட்டில்மெண்ட்டை சரி எல்லாரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் பெரியவங்கள எங்கள் வீட்டு சைடாகட்டும், உங்கள் வீட்டு சைடாகட்டும், அவர் வீட்டு சைடு எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து, பொதுவான இடத்துல, உங்கள் வீட்டில் இல்லை, நியாயமாக என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்.
அதுக்கு சரி சரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி இந்த மாதிரி எனக்கு பேசிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருது 2014 எண்டில். என்ன நோட்டீஸ் வந்தது? அதாவது இவருக்கு வந்து 24 லட்சம் 22 லட்சம் கொடுத்த மாதிரியும் அமௌண்ட்டு, அது டவுரி அது இது ஏதோ சேர்த்துருக்கு. அதில் எல்லா கேஸ்லையும் என்னோட பேர் ஐஎம் செகண்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு எனக்கு நிறைய டார்ச்சர் பண்ணாங்க. அந்த லேடி வேற கொலைடட் ஆயிடுச்சு. அந்த லேடி அண்ட் எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் 2 பேரும் நல்லா கொலைடட் ஆயிட்டாங்க. என்ன அந்த லேடியை நான் பார்த்ததில்ல, அவங்க அம்மா தெரியாது, அவங்க தம்பி தெரியாது, யாருமே தெரியாது. இவங்க எல்லாரும் எங்கள் நான் மேலே மாடியில் 2nd ஃப்ளோரில் இருக்கேன், ஹவுஸ் ஓனர் 1st ஃப்ளோரில் இருக்காங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து தங்கி ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை அடையாளம் காமிச்சு கொடுக்குறாங்க. இவங்க தான் அவங்க ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, இதை அவங்க பொண்ணு, இதை அவங்க பையன். இந்த மாதிரி அவங்க கொலைடட் ஆகிட்டு அது அவங்க 2 பேருக்குள்ள என்ன டீலிங்னா, அவங்களுக்கு ஏன் அவ்வளோ காசு கொடுப்பீங்க? இப்போ அந்த இவரோட 2வது பொண்டாட்டிக்கும் அவங்களுக்கும் டீலிங். எனக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களே கொடுங்க, நான் அவங்கள என்ன பார்த்துக்கிறேன், உங்கள் சைடு வராமல் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். இதில் யாரும் சொல்கிறாங்க உங்ககிட்ட? அந்த பையன், அந்த ஹவுஸ் ஓனர் பையன் என்கிட்ட சொன்னான். இவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினான் ஒரு வாட்டி. வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி 2-3 வாட்டி அவங்க ஒய்ஃப் அமிச்சான். சரின்னு சொல்லிட்டு நான் என்னதான் பேசுகிறாங்க போன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, போய் பேசி பாரு அவன் என்னதான் பேசுகிறான்னா. பாருமா நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ நீ சொல்கிற அமௌண்ட் நான் தரமாட்டேன், உனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் நான் கொடுக்குறேன், நீ வீடு காலி பண்ணிட்டு போயிடு. உன் புருஷனும் இப்போ உன் கூட இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ எனக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்கள என் பக்கமே வராமல் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லுது. இதுக்கு நீ ரெடியாக இருந்தால் நான் காசு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க போய் சொல்கிறதா இருந்தா? இல்லை மேம், நீங்கள் அந்த லேடியோட கால் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஸ்டில் டேட் வரைக்கும். உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி, எப்போலேருந்து நீங்கள் பிரிஞ்சிங்க? நாங்கள் பிரிஞ்சது இப்போ ஒரு 8 months முன்னாடி மேம். இந்த டார்ச்சர் ஓவர் ஆகவும் என்னால் ரொம்ப நல்லா இருந்துட்டு திடீர்னு இந்த ஒரு பிரச்சனையில், அதுவும் ஒரே டைம் எல்லா பிரச்சனை, நைட்டு மிட் நைட்டில் கால்ஸ், பிளாங்க் கால்ஸ், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேங்க்ல ஒரு 2-3 வாட்டி ஃபோன் பண்ணி இங்கே நான் கேஸ் போட்டிருக்கேன் மேம், டிக்ளரேஷன் கேஸ் ஷூட் போட்டிருக்கேன் ஃபேமிலி கோர்ட்டில். அது போட்டதுலேருந்து எனக்கு டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆமாம் மேம், ஆமாம், அதுதான் இவர் மேலேயும் அண்ட் அந்த லேடி மேலேயும். வந்தாச்சா? இன்னும் வரல மேம், அது ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கு. அந்த லேடி வரவே இல்லை மேம். ஒரு வாட்டி எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் கொடுக்குறாங்கன்றப்ப ஸ்டேஜில் மட்டும் வந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வரல. எங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருந்தாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் இன்னும் பெங்களூர் இன்னும் மோசம். நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட எஃப்ஐஆர் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்க, பி ரிப்போர்ட் போட்டு காமிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். சரி, இப்போ அட்வொகேட்டை மாற்றி பார்த்துட்டிங்களா? அட்வொகேட் யாரும் வர மாட்டாங்க மேம். சிறுப்பால யாரும் வர மாட்டாங்க, நாங்கள் வர மாட்டோம், அவங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்கள் வர மாட்டோம். அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க? ஆமாம் மேம். இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? இப்போ நான் என் கூட இல்லை மேடம், என் கூட இருக்கு சொல்றேன். எனக்கு எங்கள் பசங்களுக்கு செக்யூர் இல்லை மேம். அங்கே அவங்க கூட இருந்தா எங்களை நிச்சயமாக வாழ விட மாட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அது மட்டும் 100% எனக்கு தெரியும். எங்கள் சைடு இந்த பெங்களூர் சைடும் சரி, அந்த பக்கமும் அந்த லேடி போட்டிருக்கிறதுல பொய் கேசஸ் தான் போட்டிருக்கு எல்லாமே. ஒன்று அவருக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு நினச்சிருந்தா அவன் என்னை ஏமாத்திருக்கான் கல்யாணம் பண்ணி, அவனை தூக்கி உள்ளே போடுங்க சொல்லிட்டு அது கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே போட்டிருக்கலாம்ல மேம். காசு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒன்றும், டிவி கேஸில் மெயின்டெனன்ஸ். நீங்கள் இப்போ சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான். அப்போ சென்னையில் தானே இருக்க போகிறீங்க, அப்புறம் என்ன பயம்? அதான் மேம், பின்னாடி ஆளெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க மேம். என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மொபைல் டாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் எங்க மேம் எடுக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. இது நாங்க முதல்ல என்கொயரி பண்ணுவோம், அப்படி ஒரு வாட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து. எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில தான் மேம் இருக்கேன். சரி, அப்புறம் இங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்க அவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்களாம்மா, நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நான் சொல்றேன் மேம், அங்க என்ன கேஸ் இருந்தா நாங்க பாத்துக்கிறோம், இங்க எங்களுக்கு நடக்கிறத நீங்க கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல இந்த ட்ராக் பண்றாங்க போனை சொல்றீங்களா, அது எப்படி வந்தது? அது எப்படின்னா, இப்ப நாங்க என்ன பேசுவோமோ போன்ல, அது நெக்ஸ்ட் டே ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த லேடி சொல்லும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அது கேட்டுட்டு நாளைக்கு ஹவுஸ் ஓனர் கிட்ட ஏதாவது எங்க ஹவுஸ் ஓனர் அமௌண்ட் கொடுத்துருமா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும், இப்படி எல்லாம் பேசினாங்க இவங்க. இவர் சொல்லியிருக்கலாம்ல. இல்ல மேடம், சான்ஸ் இல்ல மேடம். ஒரு இல்ல மேம், நான் இல்ல மேடம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது ஏங்க குத்துக்கல்ல மாட்ட பொண்டாட்டி இருக்கும்போது போய் தாலி கட்டி இருக்கீங்க, 9 வருஷம் அமுக்கு மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்கீங்க, நல்ல ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ இதனால இவர் பண்ண தப்புனால பாதிக்கப்படுறது நான் என் 2 பசங்க தான். எனக்கு 11 வயசு பொண்ணு இருக்கு. அவ கேக்குறா, ஐயோ டாடி மம்மிக்கு எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் என்னதுன்னு தெரியாம பேசுறா அவ. அதுவும் என்கிட்ட சொல்ல, எங்க அம்மா கிட்ட ரகசியமா சொல்றா, எனக்கு தெரியாம. அது மனசுல எவ்வளவு இருந்தோ அது சொல்லுவேன்.
நீங்க இப்ப பிரிஞ்சிருக்கீங்கல்ல, பசங்க அப்பா எப்ப பாப்பாங்க? கேட்டுட்டே இருக்காங்க மேம் பசங்க. அதுவும் என் சின்ன பையன் வந்து அவரை பார்க்காம இருக்கவே மாட்டான். கேட்டுட்டே இருப்பா, டாடி எப்போ வரும், டாடி எப்போ வரும். 4 years ஆகுது இப்போ. எப்போ வரும் டாடி, எப்போ வரும் டாடி, எப்போ வருவாரு அவரு? எப்பயாவது ஒரு வாட்டி வந்து கீழே நின்று பார்த்துட்டு போயிடுவார் பசங்களை. அப்போ கூட பசங்க கேட்பாங்க, டாடி ஏமா வீட்டுக்கு வர மாட்டேங்குது, நம்ம ஏமா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னம்மா செய்யணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல? என்னம்மா செய்யணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல? எனக்கு புரியல மேம் என்ன செய்யறது. நான் இந்த ஒரு 2 yearsல ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அந்த வீட்டுக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்ட கேவலமா இது 2வது பொண்டாட்டின்னு கேவலமா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காது. நான் மட்டும் 2வது பொண்டாட்டி இருந்து எப்போ செத்து போயிருப்பேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அப்படி என்ன மேம் வாழ்க்கை கேட்குது? என் பசங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்ச என் பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணுவா மனசுக்குள்ள. ஒன்றுமே தெரியாமலே இப்போ அந்தளவுக்கு பேசுகிறா. ஏன் கோர்ட்டு கேஸு, நீ ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த ஓனர் ஆண்டி ஏன் காசு வாங்கிட்டு தர மாட்டேன், அது பெங்களூர் கேஸுன்னு நினச்சிட்டு அது பேசிகிட்டு இருக்கு. ஏன் இந்த ஆண்டி இப்படி பண்ணிடுச்சு, நம்மளை ஏமாத்திடுச்சு, அந்த காசு கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கலாமல்ல. இல்லைம்மா, ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்களை ஏமாத்தினா மாதிரி இவர் அவங்களே ஏமாத்தி இருக்கலாம்ல. அவங்க அம்மா கூட என்கிட்ட சொல்லும்போது அதான் சொன்னாங்க. அந்த பையன் எவ்வளோ வேணாம் சொன்னான், அவங்க அப்பா அதை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் எவ்வளோ சொன்னான், அவன் பேச்சு கேட்கல. வீட்டை விட்டு ஓடி வர வேண்டியது தானே? அது வந்திருக்கலாம் மேம், செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருக்கலாம். சரி, ஒன்றை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அது எப்படி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி எப்படி பண்ண முடியும்? அப்புறம் 9 வருஷம் சொல்லாம அவரோட வாழ்ந்திருப்பியா? அது எப்படி மேம் வாழ முடியும்? அப்புறம் அவரை சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் கிடையாது, அவங்க சொன்னதை நான் சொல்றேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, ப்ளீஸ் டோன்ட் டாக் டு மீ. நான் இருக்கிறது அவள் கூட தான் இருக்கேன் மேடம். ஆக்சுவலி என்ன நீங்க தயவு பண்றீங்களா? பிச்சையா போடுறீங்க அவளுக்கு? உங்க மனைவிங்க, யூ ஹவ் டன் அ கிரைம். ஏமாத்தி இருக்கீங்க, அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ணது அந்த பொண்ணு செஞ்சிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டோம் மேடம். அப்புறம் பேசாதீங்க. நான் சேல் இல்ல மேடம். அப்ப பேசாதீங்க. ஹலோ ஹலோ, மஞ்சுளா பேசுறீங்களா? yes, we wanted to clarify certain things with you. Sharmila has come here. okay madam. She has some problem. I don't have to tell you all that because you are already going through that, right? Yes, Okay, madam, but yes, I just yes. wanted to know your side of the story. When you got married to what's his name, Raghavendra Rao, in 2005, right? Yes madam. Did you know that he's already married? Madam, you are also a lady. Can you give your daughter like that to anybody if he married already? That is what he is claiming. He is saying, I already told them. If I come there, madam, I will take the sandals, I will slap him. Both of them, not only he. To her also. Okay, ma. They are very madam, one thing I want to say you, but I don't want to talk anything about that. Manjula, please. One second, ma. You understand my intention of talking to you. I 100% understand your anger, okay? But what I want to know from you is actually what happened, ma? Madam, nothing. Their parents only, they arrived through agent, they came to us. That agent is there from their native place only, broker, marriage broker. Okay. He is related to him and because he is from same community, that the broker, marriage broker. Okay. He know everything about their family and their family background, everything. When did you come to know that he is already married, ma? On 2014, April 10th, madam. I gave the missing complaint also. Till then, he was living with you? Yes, he was living with me only. He was very well, madam. No problem to him. Yes. Okay. How did you come to know about this, ma? For second delivery, when I was 5 months pregnancy, madam, he lived me in my native place, in my birthplace, because of delivery, second baby delivery. After that, after 2 months, he started asking me money. That he has pledged my 300 grams gold in finance in Bangalore, Basveshwar Nagar. 300 sovereigns. Yes.
he started something criminal-minded activities. He asked still more 5 lakhs. Then he started avoiding me. But I was thinking that he was busy in the office work and that all those things. He bought Okay. Manjula, one more thing I want to know, ma. Are you Yes, sir. working? No, madam. No, madam. I'm housewife. Do you have any business, ma? No, madam. No, madam. No, There's, madam. Mr. Raghav Rao was saying that you have 4 wine shops. Is it true? Our parents are okay. They have 2 wine shops, not 4 wine shops. They have 2 wine shops. I don't have the father. I have only mother. They Yes, are madam. saying that you bet up his grandmother and she died, and you actually. Madam, no. I don't know when did she die also, I don't know. They have not told us the message also. They did not give any message that she has gone. And one more thing, Manjula, I wanted to ask you. You have children, ma? Yes, madam. 2 daughters I have. You lived as a family in Bangalore, no? Do you have any Yes. evidence? Yes. Everything is there, madam. What? Even the owner also will come. No. Yes, Do you same have as joint bank accounts? Yes, I have the joint bank account. You the bank stayed in a person- rented place, no? You have all that, the record. Yes. I was rented house in Bangalore. Okay. Manjula, thank you very much for speaking to us. If there Thank is you, madam. anything that I would like to know from you, I'll call you, right? Okay, madam. அவங்களோட ஸ்டோரி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க சொல்றது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா 2014 வரைக்கும் இவருக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்றாங்க. புரோக்கர் வந்து ப்ராப்பரா பெத்தவங்க சம்மதத்தோட இவர் பொண்ணு பார்க்க போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க கேக்குறாங்க, ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னா யாராவது ஒத்துப்பாங்களான்னு. இவர் சொல்ற மாதிரி அவங்க வைன் ஷாப் ஓனரோ இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், 2 பொம்பளை பசங்க வச்சிருக்காங்க. இந்த குழந்தை யாருங்க? அவங்க குழந்தை. அவங்க குழந்தையா? நீங்க வெளியே போங்கங்க. ஜஸ்ட் கெட் போங்க ப்ளீஸ் வெளியே. இதை பார்த்தீங்களா ஃபோட்டோ? இவர் அவரோட குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. அவங்க குழந்தையா? இப்படியா ஃபோட்டோ எடுப்பாங்க? யாரோட குழந்தை, யாரு குழந்தைன்னு எனக்கு தெரியாது. இப்படி எடுப்பாங்களாமா ஃபோட்டோ? மேடம் ஆர்ஃபனேஜ் கூட பசங்க கூட நீங்க தூக்கலாம் ப்ளீஸ் மேடம். வெளியே போங்க, ப்ளீஸ் வெளியே போங்க, வெளியே போங்கங்க. 2 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு பாருமா, பாருங்க அழக இப்படி ஏமாறுறீங்க. ஆர்ஃபனேஜ் பசங்களா? வாய் கூசாம அந்த 2 குழந்தை என் குழந்தை இல்ல, யாரோட குழந்தைன்னு சொல்றாரு. பீச்ல குழந்தை எடுத்துட்டு போட்டோ வச்சுட்டு நிக்கிறாரு. பீச்ல குளமா அது? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டு இருக்காரு. அதேதான் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல அவர் அழகா எஸ்கேப் ஆகுறாரு. வாய் கூசாதுங்க மேடம் நான் இந்த பாருங்க, என்ன ஏமாத்த முடியாது. நீங்க ஷர்மிளாவை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. மேடம் இந்த பாருங்க, நீங்க உண்மையை இப்ப சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். உண்மையை பேசுறதா மட்டும் நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, 2 பேரை ஏமாத்திட்டீங்க. எனக்கு தெரியணும் உண்மை என்னதுன்னு, அவ்வளவுதான். எங்க அம்மா கிட்ட ஒரு வாட்டி பேசுவீங்க? எனக்கு உங்க அம்மாட்ட எல்லாம் பேச வேண்டாம். உங்க அம்மாவை இழுக்காதீங்க இதுக்குள்ள. நீங்க என்ன நடந்தது உண்மையை சொன்னீங்கன்னா நாங்க நிச்சயமா ஹெல்ப் பண்றோம். 2 வீடை வச்சுட்டு 2 பொண்ணுங்களோட எப்படி குடுத்தனம் பண்ணீங்க? மேடம் உண்மையை சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி ஃபோர்ஸ்னால நான் 2வது கல்யாணம் பண்ணது. எனக்கு விரும்பி நான் பண்ணல. அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ஃபைனான்ஸும் நான் இது வாங்கலைண்ணா. எந்த விதமான ப்ராப்ளம் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதுனால நான் பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டேன். ஷர்மிளா கொஞ்சம் நேரம் வெளியில இருக்குமா? என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. எப்படி 2 பேரையும் சமாளிச்சீங்க? மேடம் இந்த பாருங்க, நான் முட்டாள் கிடையாது. நீங்க அவங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. மேடம் கல்யாணம் நடந்த Sorry, you tell me the truth, you talk to me, otherwise don't talk to me. அந்த அம்மா வந்து ஒரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு மேடம். ஆனதுக்கப்புறமும் அபார்ஷன் பண்ணிட்டு
அவங்க ஊர் சிறுகுப்பா தாலுக்குல பஸ்ரள்ளி சொல்லிட்டு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துச்சோ. அப்புறமா சிக்கன் குனியா சொல்லிச்சோ. அப்புறமா நான் சுத்தமாக அவங்க அவள்கிட்ட எப்ப பிரெக்னென்ட் ஆனாங்க, எப்ப பிரெக்னென்ட் ஆகல, எப்ப அபார்ஷன் பண்ணாங்கன்னு நான் கேட்கல. 2 ஃபேமிலியை பெங்களூர்ல எப்படி எப்படி 2 குடுத்தனம் பண்ணீங்க? நான் இருக்கிறது ஷர்மிளா கிட்டே இருக்கு மேடம். நான் ஷர்மிளா வீட்டில் மஞ்சுளா வந்து தங்கியிருக்கா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இல்லை மேடம், ஆக்சுவலி மஞ்சுளா வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க ஹவுஸ் ஓனர் பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. சும்மா ஹவுஸ் ஓனர்லாம் இருக்காதுங்க. ஹவுஸ் ஓனர் பிளான் பண்ணி மண்ணாங்கட்டி. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? இல்ல மேடம், நிம்மதியே போச்சு எனக்கு. இனிமையாவது உண்மையை சொல்லி இதுல இருந்து வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? இல்ல மேடம், நிம்மதியே போச்சு எனக்கு. இனிமையாவது உண்மையை சொல்லி இதுல இருந்து வெளியே வரக்கூடாது. அந்த 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 பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் சொல்றேன் மேடம், ஷர்மிளா கூட தான் இருக்கேன் மேடம். ஹலோ ராகவ ராவ், ஐ எம் நாட் அ ஃபூல். டு யூ கெட் இட்? 11 வருஷம் 2 பொண்டாட்டி சமாளிச்சிருக்காருன்னா எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாரு, எத்தனை பொய் சொல்லியிருக்கணும். பொய் சொல்லி சொல்லி அது ஹேபிட் ஆயிடுச்சு. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே பழிய போடுறது, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கே பழிய போடுறது, இப்படி சமாளிக்கிறது, அப்படி சொல்றவங்க இந்த பொய்யை காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்றது. பொய் பேசி பேசியே அவருக்கு ஒரு வழி ஆயிட்டாரு. நீங்கெல்லாம் எதுக்கு படிச்சீங்க? அவங்க 2 பேரும் அடிச்சுக்க விட்டுட்டு இவர் ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது, என்ன எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. மஞ்சுளாவோட வாழ்ந்தது உண்மையா பொய்யா? வீடு இருந்தது மேடம். அவங்க ஆக்சுவலி நான் வீட்டுக்கு யாரு வீடு எடுத்திருந்தாங்க? நான் தான் எடுத்திருந்தேன் மேடம் வீடு. அப்பா என்னால முடியல. அடுத்தது எவ்வளவு வாடகை அந்த வீட்டுக்கு? ஷர்மிளாவோட வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? மஞ்சுளா வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஷர்மிளா வீட்டுக்கு வாடகை இல்லை, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க. வாடகை இல்லாம சரி. அந்த வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் 3000 மேடம். ஜஸ்ட் 3000. எவ்வளவு அட்வான்ஸ்? 45,000 மேடம். அது எப்போ காலி பண்ணீங்க? எந்த வருஷம்? 2014 கிட்ட. எப்போ எடுத்தீங்க? 2012 நினைக்கிறேன் அரௌண்டுங்க. அதுக்கு முன்னாடி நான் சுத்தமாக அவங்ககிட்ட இல்லை மேடம். நான் எப்போ நீங்க வீடு எடுத்தீங்க? எந்த லொகேஷன்? பெங்களூர்ல மூடலப்படல. அப்படின்னா அந்த ஏரியா, சப் ஏரியா. ஏன் அந்த ஏரியால போய் எடுத்தீங்க? ஸ்கூல் பக்கத்துலங்கிறதுக்காகவா? ஆமா, ஸ்கூல் நியர்பை இருந்தது ஆக்சுவலி. அதனால தான் எடுத்தீங்க. இவங்க எங்க இருந்தாங்க? ஷர்மிளா காமாட்சி பாளையம் மேடம். அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? மூடலப்பாளையத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும் மேடம். 2 கிலோமீட்டர்ஸ்? அப்பா பயங்கர ஆளு நீங்க. ஆஃபீஸ் எங்க இருந்தது உங்களது? ஆஃபீஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும் மேடம். 10 கிலோ. அப்போ எங்கேருந்து போவீங்க? இங்கேருந்து போவீங்களா அங்கேருந்து போவீங்களா? ஷர்மிளா கிட்ட இருந்தேன் மேடம். அப்போ அங்கேருந்து எப்போ போவீங்க? போகிறது இல்லை மேடம் ஆக்சுவலி. ஏன் அங்கே இருக்க போகிறதே இல்லை மேடம் ஆக்சுவலி. நீங்க சொன்னீங்களே இப்போ ரீசெண்டாக சொன்னீங்களே இப்போ எங்க ரிப்போர்ட்டர் மஞ்சுளா வீட்டில் இருந்திருக்கேன்னு. நீங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணிருக்கு, போடவா? மேடம் ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா போய் இருந்துட்டு வந்துட்டு அவங்கள இல்லை மேடம் ஆக்சுவலி. பிகாஸ் நீங்கள் கல்யாணம் வந்து பண்ணுறீங்களா சொசைட்டிக்கு, ஆக்சுவலி எல்லாரும் சொசைட்டிக்காக யூ ஹேவ் டு டேக் கேர் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அங்கே போய் கம்பல் பண்ணி இருக்க சொன்னாங்க. ஆமாம் மேடம். அவன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்ப்பா. உங்களை மாதிரிலாம் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப நல்லவர். அந்த ஷர்மிளாவை கொஞ்சம் அனுப்புங்களேன். நீங்க என்ன காஸ்ட் அக்கௌண்டிங் தான் படிச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்கா? இவர் வந்து பெங்களூர்ல அந்த அம்மாக்கு வீடு எடுத்து வச்சிருக்காரு, அது தெரியுமா உனக்கு? அந்த அம்மாக்கு வீடு எடுத்து வச்சிருந்தாரா? தெரியாது. இப்போ சொன்னார். கேட்டா சொசைட்டிக்காக நீ அவளை பார்க்கணும் சொன்னாங்களாம் ஃபேமிலியில. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் இல்லை அவங்களும் இல்லை, இவர் தான். அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணியிருக்கலாம், அது உண்மை ஆயிருக்கலாம். பட் அதுக்கு வழங்கினது இவரோட தப்பு. ஆமாம், காஸ்ட்டு அப்புறம் சொசைட்டி அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். பட் உனக்கு கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம், உங்களோட வாழ்ந்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு கழுத்தில் தாலி கட்டினது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். இவ்வளோ வசதியான பொண்ணு சொல்கிறாங்க, நல்ல பொண்ணு சொல்கிறாங்க, நல்ல வீட்டிலேருந்து பொண்ணுன்னு. இவரை தான் கட்டணும்னு என்ன அவளுக்கு? அவங்க எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க,
அதே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ம். இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சிட்டு நீங்கள் கழுத்தை நீட்டு இருப்பீங்களா? நான் எப்படி மேடம் பண்ணிடுறேன்? அப்போ அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்போ அவங்கள ஏமாத்திருக்கார்ல, அவங்களுக்கு அந்த கோவம் இருக்குமா இருக்காதா? உனக்கு எப்படி கோவம் இருக்கும், அந்த கோவம் தான் அந்த அம்மாக்கும். கோவம் இருக்கட்டும் மேடம், அதுக்கு நியாயமா அவன் எனக்கு ஏமாத்திருக்கான் சொல்லிட்டு டேரக்டா தூக்கி உள்ள போடலாம். இந்த பாருங்கம்மா, நீ ஒரு விதமா ரியாக்ட் பண்ற, நீ ரொம்ப பொறுமையா கம்போஸ்டா இருக்க. எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்கணும்னு இல்லை. அவளால தாங்க முடியாம இருக்கலாம்ல இந்த கோவம். கல்யாணம் மட்டும் இல்ல, 9 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காரு. பெங்களூர்ல உங்க 2 பேரையும் ஒரே ஊர்ல குடும்பம் வச்சிருக்காரு, 2 கிலோமீட்டர் வித்தியாசத்துல. அப்ப எவ்வளோ பெரிய ஆள் அவரு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அவரு. இதெல்லாம் வேற வழி, அதுல விழுந்துடுவேங்க. இல்ல அவங்க சரி. அம்மா கூட அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அம்மா? என்ன சொன்னாங்க? அவங்க அப்பா தான் அவன் எவ்வளோ சொன்னான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவன் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணல. 9 வருஷம் எப்படிமா உங்கள்கிட்ட சொல்லாம குடும்பம் நடத்துவாங்க? தெரியல மேம். ஆனா தெரியும், அதான் சொன்னேன். வீக்லி ஒன்ஸ் போவார், வீக்லி ட்வைஸ் போவார். ஆஃபீஸ் இந்த வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார், வருவார். இல்லை சொல்ல போவார், வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் போவார். மேடம் 9 வருஷம் சொல்லுவீங்க, ஆக்சுவலி நீங்க பேசாதீங்க, போறோம் நீங்க பேசினதெல்லாம். எனக்கு என்ன தெரியுமா, பண்ணியாச்சு, தப்பு பண்ணியாச்சு. வாய் கூசாம அது என் குழந்தை இல்லை, அவ வேற யார்கிட்டயோ பேத்துட்டு வந்திருக்கா, அனாதை ஆசிரமத்தில் எடுத்துட்ட குழந்தைன்னு இவர் சொல்றாரு. உங்க பசங்களை சொல்றதுக்கு இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மனசாட்சி வேண்டாம்? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல இப்படி பழி எடுத்து போடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. அந்த பொண்ணு கொலை மிரட்டல், பாட்டிக்கு கால் அடிச்சு உடைக்கல, ஆக்சிடென்ட் பண்ணுறது, இதெல்லாம் சும்மா இவர் பில்டப் கொடுக்கறது உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. அவன் மேபி ஓவர் ரியாக்ட் பண்ணுறா இருக்கலாம், சத்தம் போடுறாளா இருக்கலாம், மிரட்டுறாளா இருக்கலாம், கோவத்தில் பேசுகிறாளா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுறதா தெரியலை. அவங்க கோவம் ரொம்ப நியாயமானது, புரியுறதுங்களா? ஒரு பொண்ணை பார்த்து இது என்னோட குழந்தை இல்லைன்னு வாய் கூசாம புருஷன் சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா? எப்படி நிக்கிறாரு பாரு. ஜஸ்ட் உங்களுக்கும் குழந்தை இருக்குல்லம்மா, பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியல? நீங்க இவரோட வாழ விரும்புறீங்களாம்மா? நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த அம்மா கிளியரா சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க செகண்ட் ஒய்ஃப்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முறைப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை. இல்லை மேம், அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் எப்போ அந்த லேடி இருக்குன்னு தெரிஞ்சுதோ இப்போ நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாவில் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி இவரை. அதுக்கு முன்னாடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை மேம், ரெஜிஸ்டர் பண்ணல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அது அது courtல லேடி போயிட்டு இருக்கு இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணோம். அது வரைக்கும் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஒன்று தேவைப்படல. அவங்களும் சொன்னாங்க, அதுதான் அவங்களும் சொன்னாங்க. மஞ்சளாக்கு 5000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்களா? ஆமாம், ஆர்டர் ஆயிருக்கு மேடம். அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அது ஆக்சுவலி ஆர்டராக இருக்கு. ஷர்மிளா ஆர்டர் படிச்சிங்களா? இல்லை மேம், நான் படிக்கல. அதான் தப்பு பண்றீங்க. இவர் சொல்றத நம்பிட்டீங்க. இல்லை, கேசஸ் எல்லாம் அப்படி தான் 5000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? புரியல. படிச்சீங்களா? மெயின்டெனன்ஸ். முதல்ல படிங்க. அது மெயின்டெனன்ஸ். அந்த பேப்பர்ல இருக்கு, எடுத்து படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல படிக்கணும். அவர் சொன்னதை அப்படியே நம்பாதீங்க. நீங்க படிச்சிருக்கீங்களாமா? உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவர் இவ்வளோ நாள் உங்களை ஏமாத்திருக்காரு. அவர் சொல்றது ஒரு விஷயம் தான் கரெக்டு. அவருக்கு உங்க மேல இஷ்டம் இருக்கு, அதுல நான் டவுட்டே பண்ணலை. அதனால தான் இவர் இவ்வளோ தூரம் வந்து உட்காராரு, அதுல டவுட் இல்லை. ஆனா அந்த பொண்ணுக்கு பண்ணினது அநியாயம். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கிறதுக்காக அவருக்கு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அங்கே ரிலேட்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது அதை விட கொடூரம். அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் புருஷன் வந்து உட்காந்து நான் அவளை லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. உங்கள் குழந்தைங்களுக்கு நான் அப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவர் கல்யாணம் பண்ணது தப்பா? அது நான் சொல்ல முடியாது மேம். அவங்க சைடு என்ன இருக்கா எனக்கு தெரியாது இல்லையா? அவங்க தப்பு பண்ணலாமா? நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
பட் எனக்கு ஏன் மேம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? பெங்களூர் வீட்டில் நான் போலீஸ்காரங்க கேஸ் ஏமா டார்ச்சர் நான் பண்ண தான் அந்த வீட்ல இருந்தேன்னு கோவம் இருக்கும்ல, கோவம் நீங்க இருக்கட்டும் ma'am. காரணம் தானே அதுக்கு. நான் எப்படி மேம் காரணம் ஆகும்? அவ தானே என் மேடம் என் லைஃப்குள்ள என்ட்ரு ஆனது அவ. இல்ல நான் அவ life இல்ல ல இல்ல enter இல்ல இல்ல அவங்க எல்லாம் உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகல. உங்க புருஷன் அவங்கள ஏமாத்தினாரு, ஏமாத்தினார மேம். அவ்வளவுதான். அதனால அவங்க உங்க லைஃப்குள்ள உங்க ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. இவரை விட எத்தனையோ நல்ல ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். முதல்ல அவர் திருந்தட்டும், அந்த பொண்ணுக்கு அவர் பண்ணின அநியாயத்தை அவர் புரிஞ்சுக்கட்டும். உங்களை ஏமாத்திருக்காரு, அவங்கள ஏமாத்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபெஸ் பண்ணி இந்த கோர்ட்ல நடக்கிறது நடக்கட்டும். பட் அட்வொகேட் சொன்ன மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா உட்காந்து பண்ணுங்க. அதுக்கு நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. அந்த லேடி என்ன சொல்லுதான், நீ செட்டில்மெண்ட் பேசவா அவளை கூப்பிட்டு வரக்கூடாது, அவங்க வீட்டில் யாரும் வரக்கூடாது. அவள் செட்டில்மெண்ட் பேசுறது ப்ராப்பர்ட்டியில் எழுதி கொடுக்கணுமா, பெங்களூர் வர காசெல்லாம் அந்த லேடி கொடுக்கணுமா. அப்புறம் சரி, அப்போ கோர்ட்டில் சந்திச்சிங்க, அதுதான் பெட்டர். கோர்ட்டில் சந்திச்சிங்க, நோ ப்ராப்ளம். பட் இவர் சொல்கிறத 100% நம்பாதே. ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் குழப்பமாக்கிட்டீங்க. யூ ஹவ் மேட் அ மெஸ் ஆஃப் யுவர் லைஃப். இனிமையாச்சும் கன்ஃபெஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணை குறை சொல்லாதீங்க. இப்படி மஞ்சுளாவை இப்படி பிளாக் பெயிண்ட் அடிக்காதீங்க, பிளாக் பெயிண்ட் எடுத்து அடிக்காதீங்க. அசிங்கமா இருக்கு. நீங்க தப்பு பண்ணிட்டு பழி அத்தனை அந்த பொண்ணு மேல போடுறது. சிஸ்டர்ஸ் இல்ல உங்களுக்கு, அதனாலதான் இந்த கூத்து அடிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க. இனிமே டேக் சார்ஜ், செட்டில் ஆல் யுவர் அக்கவுண்ட்ஸ். காஸ்ட் அக்கவுண்டிங் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும். முதல்ல லைஃப்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் யூ சூஸ் டு லிவ் வித் ஒன் ஆஃப் தெம். லிவ் யுவர் லைஃப். தில்லோட லைஃபை ஃபேஸ் பண்ணுங்க. புரியுறதுங்களா? இவ கொடுத்த காசு, இவளோட காசு பெங்களூர்ல, அவ ஏன் மறுபடியும் காசு கேஸ் இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஆகாது. அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அவரோட சேர்ந்து வாழறதுக்கு ஆசைப்படுறீங்களாமா? இன்னும் காசு இல்லை மேடம் அவர் கூட சேர்ந்து வாழ. ஆனால் என் பசங்களுக்காக தான் மேம் பார்க்குறேன். நான் உண்மையை சொல்லணும். உண்மையை தான் மேம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வாழணும், அவங்க கூட பசங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆச்சுன்னா நிம்மதியாக இருக்கு. கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்வீங்க. ம், ஆமாம். ஓகே. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களால உங்களோட வாழ முடியாது. நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. முதல்ல உண்மையை பேசுங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய போய் சொல்றீங்க, ஷர்மிளாவை நல்லா ஏமாத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்க அவங்களுக்கு சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லிடுங்க. சரியா? Are you bothered about the money மா? பைசா பத்தி பாதர் பண்றீங்களா? இல்லை மேம், நான் போட்டேன், எங்கள் அம்மா போட்ட நகையெல்லாம் வச்சுட்டாரு. நகையெல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு வாட்டி 1 lakh rupees கொடுத்து இது எடுத்து கொடுத்தாங்க, சீட்டு 50,000 கொடுத்து சீட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் போச்சு. அதெல்லாம் பத்தி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. எதுவுமே இல்லாமல் என் லைஃபுக்கு செக்யூராக இல்லாமல் நிற்கிறாங்க. எதுவுமே இல்லை. போச்சு. எல்லாமே அன்னைக்கே அவர் 2 கல்யாணம் பண்ணி போனப்பவே அப்படி ஆயிடுச்சேம்மா. இப்போ என் குழந்தைக்கு என்ன வழின்னு எனக்கே தெரியல. ஒரு குடும்பம் பார்க்கறதுக்கே இப்போ பத்துறது இல்லை. ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தாது. 2 குடும்பத்தை எப்படி பார்த்துருப்பாரு அவரு? அதான் இங்கேருந்து நகையை வாங்கியிருக்காரு, அங்கேருந்து நகையை வாங்கியிருக்காரு. கிளம்புமா. எண்ணம் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் குணமாகும். அந்த குணம்தான் நம்ம விதியை தயார் பண்ணும், நிச்சயிக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லி பழகினாரு. அது பழக்கம் ஆயிடுச்சு, வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு. அதனால்தான் அவரோட விதி, அவரோட டெஸ்டினி இப்படி ஆயிடுச்சு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.